Redefining the business, a new perspective on identifying the right opportunity. நம்ம இப்போ இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். எஸ், டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, டெக்னாலஜி வாஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. அதில் எப்படி நம்ம ரீடிஃபைன் பண்ணிக்கிறது நம்மளை அண்டு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை நியூ பெர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது புதிய பார்வை, புதிய கண்ணோட்டத்தில் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. என்ன, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரீடிஃபைனிங் தி பிஸ்னஸ், a நியூ perspective on identifying தி ரைட் opportunity. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. இப்போ how do you recognize the right business opportunity and the right company to join? நீங்கள் யாராவது சேட்டில் போட்டாலும் சரி, இல்லை ஏதாவது வாய்ஸில் சொன்னாலும் சரி, how do you recognize the right business opportunity and the right company to join? எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? ரெகக்னைஸ் பண்ணுறது, இதுதான் ரைட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ரைட் கம்பெனி அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எனிபடி வாண்ட்ஸ் டு ஷேர் சம்திங்? என்னென்ன பண்ணினா நம்ம கண்டுபிடிக்க முடியும்? சேட்டில் போட்டாலும் சரி, இல்லை சேட்லேயே போடுங்க, ஸ்பீக்கரில் பேசுறது சில பேருக்கு இதாக இருந்தால் கூட. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? How do you recognize the right business opportunity and the right company to join? ரொம்ப $1,000,000 கொஸ்டின் இன்னைக்கு. $1,000,000 கொஸ்டின். என்ன, அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு நம்மளால் பண்ணலாம் ஒரு வேலை. ரிலையபிலிட்டி அண்ட் ரெப்புடேஷன், பியூட்டிஃபுல். சாம்சங், ரிலையபிலிட்டி அண்ட் ரெப்புடேஷன். எஸ், ரெப்யூட்டட் கம்பெனியாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்காங்களான்னு சொல்லி. அடுத்தது ஃபண்டாஸ்டிக். அடுத்தது வாங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஒரு இன்ட்ராக்டிவ் ஆக்குவோம் இதை. இன்னைக்கு செஷனை, வீக்கெண்டு செஷன், கொஞ்சம் பிரெயின் ஸ்டாமிங் பண்ணுவோம். பிரெயின் ஸ்டாம் பண்ணுவோம். எல்லாருமே தமிழில் கூட போடுங்க, இல்லை தங்கிலீஷில் போடுங்க, தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் சரி. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இது தெரிஞ்சுனா தான் நம்ம ரொம்ப நல்லது. இப்போ நான்லாம் பர்சனலாக ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் கிரிப்டோ ஃபீல்டில் இருக்கேன். என்ன, இப்போ தான் ஒரு 2 இயர்ஸ் லாங் கேப்பு, அதுக்கப்புறம் இப்போ தான் எல்லாத்தையும் உட்காந்து கேதர் பண்ணி, அது என்ன ஏது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் என்ன, கம்பெனி பேக்ரவுண்ட், வெரி குட் டிவைன் சார், கம்பெனி பேக்ரவுண்ட் முக்கியம், வெரி குட். அதான் ரெப்புடேஷன், என்ன கம்பெனி நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியான்னு பார்க்கறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பையனை இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏஜ்டு பீப்புளாக இருப்போம், இல்லை நம்ம வேலைக்கு போயிருந்த போது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுன்னா அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு பையனை அனுப்புகிறோம், வேலைக்கு அனுப்புகிறோம் பொண்ணு பையனைன்னா நம்ம அதனுடைய கம்பெனியுடைய பேக்ரவுண்ட் பார்ப்போம். இன்டர்வியூ அட்டம் போகிறதா இருந்தால் அந்த கம்பெனியை பற்றி கூகுள் பண்ணி, அந்த கம்பெனியை பற்றி ஆன்லைனில் தெரிஞ்சுன்னு, அவங்க என்ன பிஸ்னஸ் வால்யூம் பண்ணுறாங்க, எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் அவங்களுடைய கோர் ஏரியா, மார்க்கெட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நம்ம போவோம் இல்லையா? இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகிற ஏஜில் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஐடி சாஃப்ட்வேர் இன்டர்வியூ போகிறீங்கன்னா, எல்லாருக்கும் டாடா கன்சல்டன்சிலையும், எல்லாருக்கும் காக்னிசன்ட்லேயும், எல்லாருக்கும் இதுலேயும் கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்போ ஆல்சோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, எஸ். அப்போ அவங்க என்ன மாதிரி இருக்காங்க, ஐபிஓவில் இருக்காங்களா, என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கலாம், வாட் இஸ் த டேர்ன் ஓவர், எல்லாம் நம்ம பார்ப்போம். பேங்க்ரப்சி ஆகிருக்காங்களா? இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறதாங்க, இப்போ நான்லாம் வேலை செஞ்ச போது அன்றைக்கெலாம் டிவிஎஸ் குரூப்னா பெரிய கம்பெனி, என்ன எம்ஆர்எல், எம்ஆர்எஃப் கம்பெனிலாம் பெரிய கம்பெனி, ஐஓசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸு, இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டார்ஸு, இந்த மாதிரி எல்லாமே பார்த்து தான் போனோம். பிஸ்னஸ்லேயும் நம்ம, அதுவும் இன்னைக்கு ஆன்லைன் பிஸ்னஸஸ் போகும்போது இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அப்போ த சேலஞ்ச் என்ன? வாட் இஸ் தி சேலஞ்ச்? மோஸ்ட் பீப்புள் ஸ்ட்ரகிள் பிகாஸ் தே டோன்ட் நோ வாட் டு லுக் ஃபார். The truth, success depends on choosing the right opportunity built on the right foundation.
நிறைய பேருக்கு என்ன நம்ம எதிர்பார்க்கறது, என்ன கேட்கறது, என்ன தெரிஞ்சுக்கணும், எங்க நம்ம வந்து இதை டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. பீப்புள் ஏன்னா சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியும் ரைட் ஃபவுண்டேஷன்ஸையும் சூஸ் பண்றதுல இருக்கு. பட் இன் ரியாலிட்டி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஜாயின் ஃபார் தி ராங் ரீசன். உண்மை, ஃபேக்ட். ஏன்னா ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் சார், எல்லா கம்பெனியும் வந்து மூடிட்டு போயிடுறாங்க சார், எல்லா கம்பெனியும் போயிடுறாங்க சார், எல்லாம் ஓடி போயிடுறாங்க சார், எல்லாம் ஒரு நாள் கொஞ்ச நாள் தான் சார் ஓடுது அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்கிறோன்னா, ஹூ இஸ் தி ரீசன் ஃபார் தட்? வாட் இஸ் தி ரீசன் ஃபார் தட்? நம்ம அந்த ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம என்னைக்கு அந்த ஃபேக்டை அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லேர்னிங்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்க பாருங்களேன், இந்த 3 ரீசன்ல நம்ம எல்லாரும் இது வரைக்கும் பிசினஸ் பண்ணியிருப்போம். ஆன்லைன் பிசினஸ், கம்பல்சரி ஜாயின், சம்ஒன் கம்பல்டு தம். யாரோ ஒருத்தர் உங்களை கம்பல் பண்ணி 99999999 தொடர்ந்து நடிச்சு நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. உங்க டிசிஷனே மாத்திருப்பீங்க. நிறைய வாட்டி நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கு. எமோஷனல் ஜாயினிங் அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், நாட் லாஜிக்கல் திங்கிங். இதில் கிரீடியா இல்லை வந்து எமோஷனலா, ஓ இது வந்தா இவ்வளோ பணம் வந்துடும், இவ்வளோ போயிடும், அது போயிடும், இது போயிடும், அது வந்துடும், ஒரே நாளில் நம்ம ஒரே மாசத்துல மில்லியனர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷன் கண்ட்ரோல் பண்ணாம லாஜிக்கலா திங்க் பண்ணாம ஜாயின் பண்றது. ஆப்ளிகேஷனல் ஜாயின் டு சாட்டிஸ்ஃபை எ ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ். என் ஃப்ரெண்டு சார் தொந்தரவு பண்ணார் சார், நீ ஒரு என்ட்ரி $100 நீ கூட போட வேணாம்பா. இப்பெல்லாம் அப்படிதான், நீ ஒரு லிங்க், அந்த லிங்க்ல ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணுப்பா, நான் உனக்கு $100 போட்டுறேன்பா. ஆப்ளிகேட்டரி, ஆப்ளிகேஷனல் ஜாயின். இந்த மூணு மூணு ஏரியால நம்ம நிறைய வாட்டி விழுந்திருப்போம் இல்லையா? ரிசல்ட், மெனி ஃபெயில் நாட் பிகாஸ் த பிசினஸ் இஸ் பேட், பட் பிகாஸ் த டிசிஷன் ப்ராசஸ் வாஸ் ராங். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. மாத்திரை கசக்கதான் கசக்கும், சாப்பிட்டு தான் ஆகணும். உண்மை நமக்கு ஹாப்பினஸை கொடுக்காது. உண்மை நமக்கு கசக்கதான் கசக்கும். ஏன்பா ஜாயின் பண்ண? அந்த ஆள் என்ன ரொம்ப தொல்லை பண்ணான் சார் என் அப்ளைன்னு, இல்லைன்னா டீலு. நேற்று என்கிட்ட ஒருத்தர் பேசினார். இது யாரையும் நான் பிளேம் பண்ணுறதுக்காக சொல்ல. சி, தேர் இஸ் அ பிஸ்னஸ் எத்திக், தேர் இஸ் அ மார்க்கெட்டிங் எத்திக். நேத்தி நான் ஒருத்தரை 9MAல என்ட்ரி போட்டேன். அவர் ஒன்னே எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்ணார்னா, அவருக்கு வேற ஒரு பிஸ்னஸ்ல அப்ளை. அவரை கூப்பிட்டார். சார், இவர்கிட்ட நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நான் பேசினேன் கொஞ்ச நேரம், எல்லாம் சொன்னேன். அவங்க 2 பேரும் என்ன பேசினு வந்து என்னை என்கிட்ட பேசினாங்கன்னு தெரில. ஒரு ஒரு லெவல், ஒரு 10 நிமிஷம் பேச்சு அப்படியே மாறி போய் அவங்க 2 பேரும் என்ன அந்த பிஸ்னஸுக்கு கம்பல் பண்ணுறாங்க. கிவ் அண்ட் டேக். சார், நான் இதில் ஒரு என்ட்ரி போடுறேன் சார், நீங்கள் அதில் ஒரு என்ட்ரி போடுங்க சார், இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் சார், அதை ப்ரமோட் பண்ணலாம் சார், அது அப்படி சார் இப்படி சார். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் சார், நான் பிஸ்னஸை எத்திக்கலாக பண்ணுறேன், எத்திக்கலாக பண்ணுறேன்னு நினைக்கிறவன். நான் உங்களை கூப்பிடல, கால் பண்ணி நீங்கள் 2 பேரும் என்கிட்ட இந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கால் பண்ணீங்க. அஃப்கோர்ஸ் மிஸ்டர் எக்ஸ் ஜாயின் நவ் அண்ட் அவர் உங்களை ரெஃபர் பண்ணியிருக்காரு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்க உங்க பிசினஸை பத்தி சொல்றதா இருந்தா இப்ப சொல்ல வேண்டாம். யூ ஜஸ்ட் கால் மீ நெக்ஸ்ட் டே, இல்ல டே ஆஃப்டர், அதுக்கப்புறம் என்ன ஏதாவது அப்போ கூப்பிட்டு சொல்லுங்க. இப்போ வந்து காம்படிட்டிவா ஒரு டீல் போட்டுன்னு பேசுறது, போறது வர்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம் சார். ஐ வில் நாட் அட் ஆல் டூ லைக் தட். நான் யாரையுமே போயிட்டு 999 தொந்தரவு பண்ண மாட்டேன். ஒருத்தர் நல்ல பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு, இல்லை அதில் ரொம்ப டீப்பாக லீடர்ஷிப்பில் பண்ணிட்டு இருக்காருன்னா லெட் ஹிம் டூ தட், லெட் ஹிம் கோ வித் தட். நம்ம பிஸ்னஸ் நம்ம பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் இதெல்லாம் தான் கச்சா மச்சாஸ். நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் நம்ம தான், நோ ஒன் ஹெல்ஸ். The 4 key criteria to evaluate any business opportunity are
ஆஸ்க் 4 கொஸ்டின்ஸ். நம்ம இன்டராக்டிவா எடுத்துன்னு போலான்னு சொன்னேன், இருந்தாலும் பரவாயில்ல. இது நம்ம இப்ப பார்த்தோம். கம்பெனி, வாட் இஸ் தி கம்பெனி? credibility, stability, legality. Credibility, stability, legality. First, screenshot எடுத்துக்குன்னா கூட எடுத்துங்க. If there is a product valuable and useful, if there is a product, whether the product is valuable and useful. சார் நான் ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணல சார். இங்கே நம்ம பண்ணுற பெரிய தப்பு தான். நான் ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணல சார். நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் சார். இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ். வாட் இஸ் த டூல் தட் இஸ் மேக்கிங் மணி ஃபார் யூ? உங்களுக்கு எது பணத்தை பண்ணி கொடுக்கறது? இங்க நமக்கு ப்ராடக்ட் இருக்கு. இன் அவர் 9M AI பிஸ்னஸ்ல there is a ப்ராடக்ட். நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ அந்த ப்ராடக்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அந்த ப்ராடக்ட் கிரெடிபிலிட்டிஸ் என்ன, அந்த ப்ராடக்டை யார் கிரியேட் பண்ணியிருக்கா, அந்த ப்ராடக்ட் என்ன பேஸ்டு, எல்லாம் வி ஷுட் நோ. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், எல்லாரும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். வாட் இஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்? வெரிஃபைடு கான்ட்ராக்ட்னா என்ன? அந்த கான்ட்ராக்டை வெரிஃபைடான்னு எப்படி செக் பண்ணுறது? அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல போடுற பணம் எங்கே போகுது? யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ப்ராடக்ட் தெரியாது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், டீசென்ட்ரலைஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சார். டீசென்ட்ரலைஸ், வாட் இஸ் டீசென்ட்ரலைஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்? ப்ராடக்ட் அது என்ன? we don't have that much knowledge, awareness. நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்றவருக்கும் தெரியாது. நான் எல்லாரையுமே கொஸ்டின்ஸ் கேட்பேன். தெரிஞ்சாதான் உள்ள போவேன். தெரியலன்னா முதல்ல தெரிஞ்சுன்னு வந்து சொல்லுங்கன்னுவேன். அதனாலே நிறைய பேர் என்கிட்ட பிஸ்னஸ் சொல்லிட்டு இவங்ககிட்ட பிஸ்னஸ் சொல்றதோட சொல்லாமல் இருக்கலாம்டா. நாங்கள் யூ கோ அண்ட் லேர்ன் அண்ட் டீச் மீ அப்படின்னுவேன். இன்கம் பிளான், ஃபேர் ஃபார் இன்வெஸ்டர் அண்ட் ப்ரொமோட்டர். இன்கம் பிளான் நல்லா இருக்கணும். யாருக்கோ ஒரு சைடு பேலன்ஸ்டாக இன்கம் பிளான் வந்து இல்லாமல் ஒரு சைடாக போச்சு, கம்பெனியே சம்பாதிச்சுருக்காங்க, நமக்கு ஒன்றும் வரதில்ல. இல்லை இன்வெஸ்டருக்கே நல்லா வருது, கம்பெனிக்கு போகலன்னா எப்படி பிஸ்னஸ் நடக்கும்? டீம் சப்போர்ட், கைடன்ஸ் அண்ட் எக்கோசிஸ்டம் ஃபார் க்ரோத். இந்த 4 மேஜர் பில்லர் ஃபார் தி ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்ணுறதுக்கு. ஹோப் இன்னிலேருந்து இந்த இந்த பிஸ்னஸ் இந்த இந்த ஸ்லைடை பார்த்துட்ட பிறகு இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். 4 கொஸ்டின்ஸ் கேளுங்க. என்ன என்ன ஏது அப்படின்னு கேட்டு இந்த 4த்தையும் கேளுங்க. கம்பெனியை பற்றி கேளுங்க, ப்ராடக்டை பற்றி கேளுங்க. வாட் இஸ் தி ப்ராடக்ட்? வாட் இஸ் த டூல் யூ ஆர் யூசிங் டு மேக் மணி? ஹவு யூ ஆர் காம்பவுண்டிங் தி மணி? வாட் இஸ் தி டூல்? என்ன நடக்குதுங்க அப்படின்றது. இன்கம் பிளான் அண்டு டீம் சப்போர்ட். வை நவ்? ஏன் இன்னைக்கு நம்ம இதை கேட்கணும் அப்படின்னா, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு பிஸ்னஸ் எடுத்து நான் சொல்லும் போது எதிர்பக்கம் பிஸ்னஸ் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு நான் இதே பிஸ்னஸ் எடுத்து போய் ஒருத்தர்கிட்ட சொன்னா ஒருத்தர் கையில் 3 பிஸ்னஸ் வச்சிருக்காங்க, 2 பிஸ்னஸ் வச்சிருக்காங்க. அவங்க நமக்கு உடனே நான் இப்போ நீங்களே பார்ப்பீங்க ப்ராக்டிஸில், வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க ஒரு பிடிஎஃப் அனுப்புகிறாங்க, 2 பிடிஎஃப் அனுப்புகிறாங்க. முன்னாடி அப்படி இல்லை. இன்னைக்கு எவ்ரிபடி நோஸ் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிபடி இஸ் இன்வால்வ் இன் எனி கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ்டாக இருக்காங்க. அப்போ அதில் நீங்கள் பெஸ்ட்டு சூஸ் பண்ணோம், செலக்ட் பண்ணோன்னா எல்லாரும் சொன்னது பின்னாடி நம்ம ஓடி நிற்க முடியாது. இந்த 4 ஏரியாவை பற்றி நம்ம கிளாரிட்டி நமக்கு க்ளீனாக வேணும். உங்களுக்கு பிஸ்னஸ் சொல்கிறவங்க, உங்ககிட்ட பிஸ்னஸ் பேசுகிறவங்களுக்கு அந்த கிளாரிட்டி வேணும். அப்போ the world is shifting into an AI driven financial era. இப்போ வாட் இஸ் திஸ் அப்படின்னா, AI driven financial era. இன்னைக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரேடிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்கம் தான். ஃபின்டெக், ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு எல்லாமே ஏஐ பேஸ்டு தான். யாரை கேட்டாலும் நான் தான் சொல்கிறேன், ஐ ஹாவ் 5 ப்ராஜெக்ட்ஸ் இன் மை ஹேண்ட் பேஸ்ட் ஆன் ஏஐ. எல்லாம் பெஸ்ட்டாக தான் இருக்குது.
இன்னைக்கு கூட ஈவினிங் ஜஸ்ட் ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சரில் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். ஒரு ஃபாரின் லீடர், யூரோப் லீடர் கிட்ட. அவர் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாம் இன்னைக்கு ஏஐ பேஸ்டு அண்ட் ஆல் கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து லாங் ஸ்டாண்டாக இருக்கிறதுக்கான வழி இல்லை. டேர்ம் இதுதான் நம்ம இன்வெஸ்டரை சேஃபாக எப்படி ப்ராஃபிட் பண்ணி வைக்கலான்றதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கான நாலேஜை தான் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. இஸ் அ கோச் அண்ட் ஆல்சோ நெட்வொர்க் மார்க்கெட்டர். ஏஐ இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபினான்ஸ், ட்ரேடிங், ரிஸ்க் கண்ட்ரோல், அசெட் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் தி ஏஐனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இதுதான். ட்ரேடிங், யூ நீட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், லாட் ஆஃப் இது. அதை வந்து எமோஷனல் பைண்டிங் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஏஐ வந்து நமக்கு இதாக இருக்குது. ரிஸ்க் கண்ட்ரோலில் நமக்கு பெஸ்ட் ஆக்கி தருது. அசெட் மேனேஜ்மெண்ட் பண்ணி தருது. multi-trillion-dollar கம்பெனிஸ் NVIDIA, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள் ப்ரூவ் அன்ஸ்டாப்பபிள் ஏஐ growth. ஏற்கனவே அவங்களாம் பெரிய லெவலில் ஏஐ growth போயிட்டாங்க. எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே ஏஐ growthல பெரிய லெவலில் போயிட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் வேர்ல்டு வைட் ஆர் மூவிங் இன்டு ஏஐ ப்ளஸ் ஃபைனான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்மள மாதிரியா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, ஸ்டாக்ல இருக்கிறவங்க, டெரிவேட்டிவ்ஸில் இருக்கிறவங்க, கிரிப்டோவில் இருக்கிறவங்க, ஃபாரக்ஸில் இருக்கிறவங்க, எல்லாருமே இப்போ நவ் தே ஆர் ஆல் ஷிஃப்டிங் இன்டு ஏஐ. அப்போ இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். த டைமிங் இஸ் நவ் தோஸ் ஹூ ஆக்ட் ஏர்லி பெனிஃபிட் த மோஸ்ட். த டைம் வந்து இன்னைக்கு இந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிட்டு யாரெல்லாம் குயிக்காக இதுக்குள்ளே நம்ம லேர்ன் பண்ணின்னு உள்ளே போகிறோமோ அவங்க எல்லாம் தே கேன் ஏர்ன் மோர். ஸோ இதான் வந்து இன்னைக்கு குளோபல் ட்ரெண்ட். இன்னைக்கு சாட் ஜிபிடி, ஓப்பன் இது, அப்புறம் பெர்ப்ளெக்சிட்டி, என்ன வேணாலும் உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கு. எல்லாமே எவ்ரிதிங் யூ வில் கெட். அப்போ இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து இன்னைக்கு பஞ்சமே இல்லை. அவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே டெவலப் ஆகி நடக்குது. அதில் நம்ம இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் நம்ம எப்படி பண்ணிக்கிறது. இங்கே தான் 9M AI comes into the picture. Why? இப்போ நம்ம இந்த 4 பில்லர் பார்த்தோம் இல்லையா? கம்பெனியுடைய லீகாலிட்டி என்ன, கம்பெனியுடைய கிரெடிபிலிட்டி என்ன, கம்பெனி என்னன்றதை பார்க்கணும். வாட் இஸ் தி ப்ராடக்ட்னு பார்க்கணும். பே பிளான் என்னன்னு பார்க்கணும். அடுத்தது வாட் ஆர் தி டீம் சப்போர்ட்ஸ்ன்னு பார்க்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை நம்ம இங்கே 9M AI சூட் பண்ணுவோம். ஓகே, இந்த 4த்தையும் எப்படி 9M AI கொடுக்குது அப்படின்னு. ரீடிஃபைனிங் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ், 9 Minds AI. நேற்று நான் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்குமே நம்ம குரூப்பில் கூட போட்டிருந்தேன். வாட் இஸ் 9 Minds இன் ட்ரேடிங், ஏஐ ட்ரேடிங் அப்படின்றது உங்களுக்கு வேணுன்னா ஐ வில் ஜஸ்ட் ஷேர் தட் நவ். வாட்ஸ்அப்பில் முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே கூட போகலாம். 9 Minds இன் ஏஐ. 9 Minds தான் வந்து 9M. எஸ், இது இந்த இன்ஃபோகிராஃபி, இந்த இதை நான் நேற்று இதை சாட் ஜிபிடியிலேருந்து தான் எடுத்தேன். ஐ வில் ஷேர் யூ நவ். ஷேர் ஆகுத பார்ப்போமா? 1 minute, சாரி. ஃபேண்டாஸ்டிக். அப்போ இது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் 9 Minds அப்படின்னு பார்க்கும்போது 9 Minds இன் ஏஐ ட்ரேடிங், அதான் 9M ஏஐ ட்ரேடிங் நம்மளது ஷார்ட்டாக. டேட்டா அனலிட்டிக்கல் மைண்ட் ட்ரேடிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் மைண்ட், ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆனால் தான் ட்ரேடே எடுக்கணும். ட்ரேடில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, அப்போ அதை ரெகக்னைஸ் பண்ணுறது. ப்ரெடிக்டிவ் மைண்டு, ப்ரெடிக்ட் பண்ணணும் மார்க்கெட் எப்படி போகும், என்ன பண்ணுன்றது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மைண்டு, ரிஸ்க் லாட் சைஸஸ்ஸு, ரிஸ்க் ஸ்டாப் லாஸ் அண்டு டேக் ப்ராஃபிட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மைண்டு. சென்டிமெண்ட் அனாலிசிஸ் மைண்டு, நம்ம எல்லாருமே வி ஆர் ஆல் சென்டிமெண்ட் இடியஸ், இதில் மாட்டிப்போம். அப்போ அதை சென்டிமெண்ட்டாக அனலைஸ் பண்ணி அதை பண்ணுறது. அல்கோரிதமிக்னா சில ஈக்குவேஷன், சில ஃபார்ம்ஸு, இஃப் இட் பட்டு இப்படி இருந்தால் என்ன ஆகுதுன்னு சொல்லி. அடாப்டிவ் லேர்னிங் மைண்டு, அடாப்டிவாக லேர்ன் பண்ணிக்கிற மைண்டு. போர்ட்ஃபோலியோ ஆப்டிமைசேஷன் மைண்டு, அந்த போர்ட்ஃபோலியோவை ஆப்டிமைஸ் பண்ணுற மைண்டு. ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மைண்ட், ஸ்ட்ராட்டஜி
இம்மீடியட்டாக எடுத்து டிசிஷன் எடுக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி கூட வந்து நானே நிறைய ட்ரேடிங் பண்ணும்போது ஐ நோ தட் இட் இஸ் கோயிங் டு பி தேர், பட் டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா எமோஷனல் பைண்ட் ஆயிடுவேன். ஒரு 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 நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற மாதிரி தான். அப்போ ஸ்ட்ராட்டஜிக் அண்டு டிசிஷன் மைண்டு, இதுதான் வந்து ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய 9M மைண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த இன்ஃபோகிராஃபிக்கை நான் ChatGPT தான் நேற்று கிரியேட் பண்ணேன். திடீர்னு யோசனை இருந்தால் வாட் இஸ் 9 மைண்ட்ஸ் அப்படின்றத கேட்டு அதை கிரியேட் பண்ணோம். ஸோ தீஸ் ஆர் தி 9 மைண்ட்ஸ். அப்போ நமக்கு 9MAI இந்த 9 மைண்ட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஏஐ வச்சு தான் நமக்கு பண்ணுறாங்க. த ஆப்பர்ச்சுனிட்டி வி ஆர் எவாலுவேட்டிங் 9MAI. த ரைட் கம்பெனியா? கிறிஸ் சாங், CEO of 9MAI, global investor, Hollywood films, Scottish whiskey brand creator, LED entrepreneur, LED bulbs வச்சு லிஸ்டட் இன் நாஸ்டாக். இவருடைய கம்பெனி வந்து நாஸ்டாக்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 2012 லிஸ்ட் ஆயிருக்கு. விஷனரி லீடர் பிரிட்ஜிங் ஏஐ பிளஸ் ஃபினான்ஸ். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஏஐயும் ஃபினான்ஸையும் லிஸ்ட் பண்ணுறார். ஸோ he is the CEO of the company. லீகல் அண்ட் கம்ப்ளைன்சஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். கிரெடிபிலிட்டி ஆஃப் தி கம்பெனி அண்ட் லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ். யூஎஸ் ரெஜிஸ்டர்டு கொலராடாவில். செக் ஃபைலிங், எஸ்டிஓ கம்ப்ளைன்ஸ். இந்த செக்கில் எஸ்டிஓ இதில் வந்து ஃபைலிங் பண்ணுறாங்க, ஒன்றும் முடிக்கல. எம்எஸ்பி லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க ட்ரெஷரி ஃபின்சனில். என்எஃப்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அட்வைசரி வாங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ், ஸ்டாக்ஸு, ஷேர்ஸு இதில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறதால என்எஃப்ஏ வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பேண்டிங் கம்ப்ளைன்சஸ் சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா, யூகே. இங்கெல்லாம் வந்து லீகல் கம்ப்ளைன்சஸை வாங்கிறதுக்கு எல்லா விதமான வேலைகளும் செஞ்சிட்ருக்காங்க. ஃபைன். கிரெடிபிள் லீடர்ஷிப், ஸ்ட்ராங் லீகல் ஃபவுண்டேஷன் இஸ் ஈக்குவல் டு ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி. எப்படி சார் இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் நியூயார்க் சிட்டி, லாஸ் ஏஞ்சல்ஸ், சிங்கப்பூர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிங்கப்பூர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டான கம்பெனி. ஹெட் குவார்ட்டர் சிங்கப்பூரில் இல்லை, ட்ரேடிங் அகாடமி சிங்கப்பூரில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ். கொலம்பியா யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து ஏஐ லேப் வச்சு, ஏஐ லேப் யூனிவர்சிட்டிஸ் கொலம்பியாவோட வி ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் தி கொலம்பியா யூனிவர்சிட்டி ஆஃப் ஏஐ. அங்கே நம்ம ஏஐ லேப் நடத்துகிறோம். அப்போ த ரெப்புடேஷன் இஸ் குட். த ரைட் ப்ராடக்ட் நம்ம ரெண்டாவது பார்த்தோம் இல்லையா. வாட் இஸ் தி ப்ராடக்ட்? த ப்ராடக்ட் இஸ் நோவா மைண்ட். ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர்டு பை ப்ரொப்ரேட்டரி நம்மளுடைய 9MAI நோவா மைண்ட். நோவா மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, 9MAI ப்ரொப்ரேட்டரி ஏஐ என்ஜின், குவாண்டம் என்ஜின், குவாண்ட் என்ஜினியரிங் அப்படின்றோம் இப்போ நம்ம. அது மூலமாக ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணுது. ஒர்க்ஸ் 24/7 அனலைசிங் மார்க்கெட், மேனேஜிங் ரிஸ்க் அண்ட் க்ரோயிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், திங்க் ஆஃப் நோவா மைண்ட் ஆஸ் தி CEO ஆஃப் யுவர் மணி. உங்கள் பணம், ஒரு பெரிய பணம் வச்சுருக்கீங்க, அதுக்கு CEO நோவா மைண்டுன்னு வச்சுங்க, ஏஐன்னு வச்சுங்க. மேக் ஸ்மார்ட் டிசிஷன்ஸ் ஆன் யுவர் பிஹாஃப். உங்களுக்கு பதிலாக அது வந்து ஸ்மார்ட் டிசிஷன்ஸ் எடுக்குது. அனலிசிஸ் லாஜிக்கல், நோ எமோஷன்ஸ், நோ மிஸ்டேக்ஸ். லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணுது. நம்ம அங்கே தான் தப்பு பண்ணுவோம். வி வில் அனலைஸ் வித் எமோஷன்ஸ், சென்டிமெண்ட்ஸ், பர்சனல் கிரீவியன்சஸ்ஸு, க்ரீடி எல்லாத்தோடையும். என்ஷூர்ஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சேஃப், ஆப்டிமைஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்டபிள். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் ஆப்டிமைசேஷன் இருக்கிறதுக்காக என்ஷூர் பண்ணுது. வெல்த் கிரியேஷன் மேடு சிம்பிள், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் பை நோவா மைண்ட். இந்த நோவா மைண்ட் பற்றி பெரிய ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸே இருக்குது. யார் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ நம்ம பிடிஎஃப், கம்பெனி பிடிஎஃப்ல நோவா மைண்டை பற்றி ஒரு பெரிய பேஜஸே இருக்குது. அதில் போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் ஆஃப் 9MAI. ப்ராடக்ட் பார்த்துட்டோமா?
த ரைட் இன்கம் பிளான் மூணாவது நம்ம பார்க்கணும். ரைட் இன்கம் பிளான் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் ஃபிளெக்சிபிள் சைக்கிள்ஸ் 7 days to 360 days. என்ன சார், எப்படி சார் இது ரைட் இன்கம் பிளான் அப்படின்னா, நீங்க $100 போட்டு வந்தாலும் சரி, $1000 போட்டு வந்தாலும் சரி, 7 நாள்லேருந்து 7 நாள்ல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட்டோட வெளியில வரலாம். 360 நாள் 1 year கூட நீங்க வச்சுன்னு ப்ராஃபிட் எடுத்துன்னு பிரின்சிபலோட வெளில வரலாம். இது வந்து இட் இஸ் நாட் அன் ஆர்ஓஐ பிளான். ஆர்ஓஐனா என்னன்னா, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை தனியா எடுக்க முடியாது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இட் இஸ் நாட் ஆர்ஓஒய், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அங்க இருக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு 365 நாள்ல நீங்க ஒரு $1000 போட்டு வரீங்கன்னா, டெய்லி உங்களுக்கு ட்ரேடிங் ப்ராஃபிட் வர்றது மட்டும் இல்லாமல் 365க்கு, ஏன்னா இது நம்ம பார்த்தோம், இந்த ஒரு வீடியோ போட்டேன், அதுல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்ன்றதால ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல எத்தனை நாளைக்கு இதை நான் செய்யணும்னு கேட்கும்போது 365 நாளைக்கு இந்த வேலையை செய்யன்னு சொல்லணும். அப்போ there is a time frame, but it is not locked investment. லாக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. 365 நாளைக்கு என் ஃபண்ட் அங்கே லாக்காக இருக்குமான அவசியம் கிடையாது. போட்ட 20வது நாளோ 25வது நாளோ உங்களுக்கு வேணான்னா எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வெளில வந்துடலாம். ஆனால் கான்ட்ராக்ட், ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ஆர்ஓஐ உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் எத்தனை நாளைக்கு தரதுன்னா 365 நாளைக்கு தரத்துக்கான கான்ட்ராக்ட் எழுதியிருக்காங்க. ஈச் இஸ் ஒன் கான்ட்ராக்ட், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அப்போ 365வது நாள் கழிச்சு உங்கள் பிரின்சிபல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ப்ராஃபிட் ஒன்லி யூ ஆர் கோயிங் டு என்ஜாய், பிரின்சிபல் இஸ் கோயிங் டு பி தேர், பிரின்சிபல் ஆல்சோ யூ கேன் என்ஜாய். இதுதான் ஒரு பிளான், இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் இன்கம் பிளான்றதுக்கு. டெய்லி ப்ராஃபிட் ரேஞ்ச் 0.45% to 0.81%. 7 நாள் கான்ட்ராக்டில் வரும்போது 0.45, 365 நாள் கான்ட்ராக்டில் வரும்போது 0.81% per day. எக்ஸாம்பிள் $1000 போட்டிங்கன்னா யுவர் $1000 வில் பி $3,916 அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. ஃபைன். நம்ம என்ன பார்த்தோம், இன்வெஸ்டருக்கும் ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும், ப்ரொமோட் பண்ணுறோம் நமக்கும் ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும். பியர் டு பியர் ரெஃபரல் போனஸ், விஐபி ரிவார்ட்ஸ் அப் டு 100% டீம் ப்ராஃபிட்ஸ், சேம் லெவல் போனஸ், எக்ஸ்ட்ரா பியர் இன்கம். ஸோ 3 விதமான இன்கம்ஸு பின்னாடி நமக்கு இருக்குது. A sustainable win-win system for both investors and promoters. அவ்வளோதான். என்ன சார் அப்படின்னா, இங்கே டைரக்ட் இன்கம்லாம் கிடையாது. நீங்கள் யாரை கூட்டின்னு வரீங்களோ அவங்களுக்கு டெய்லி போகக்கூடிய ட்ரேட் ப்ராஃபிட்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவலில் 10%, ஃபஸ்ட்டு லெவலில், அடுத்த 2வது லெவல் 3வது லெவலில் இருக்கிறவங்ககிட்டேருந்து 5% அவங்களுக்கு போகக்கூடிய ப்ராஃபிட்டில் கிடைக்கும். தட் இஸ் ஃபஸ்ட் லெவல். நீங்கள் ஒரு $100 போட்டு கீழே ஒரு $100 $200 போட்டாலும் நீங்கள் எண்டு பண்ணும்போது, தென் தேர் இஸ் அ விஐபி லெவல், விஐபி 1, விஐபி 2, விஐபி 9 வரைக்கும். இப்போ நீங்கள் விஐபி 1 ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, விஐபி ப்ரொமோஷனல் ரூல்ஸு என்ன, பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் $100 போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அண்டு டீம் வந்து $3,000 நீங்கள் 3,000 USDT டோட்டல் வால்யூம் இது பண்ணும்போது யூ ஆர் விஐபி 1. அப்போ எனக்கு என்ன சார் கிடைக்கும், ஃபஸ்ட்டு லெவல் உங்கள் பீப்புளுக்கெல்லாம் 10% அவங்களுடைய டெய்லி ட்ரேடிங் ப்ராஃபிட்டில் கிடைச்சதில்ல, அது 20% ஆகும். என்டையர் டீம் செகண்ட் லெவல்லேருந்து அடுத்த லெவல் டெப்த் வரைக்கும் உங்களுக்கு 5% கிடைச்சது 10% ஆகும். இதுதான் விஐபி 1னுடைய ஃபஸ்ட்டு லெவல் இன்கம் உங்களுக்கு பியர் டு பியரில் இன்க்ரீஸ் ஆகுது. விஐபி 2 ஆகணும்னா நீங்கள் $10,000 பிஸ்னஸ் டீம் வால்யூம் எடுத்துருக்கணும். உங்கள் கீழே 2 பேரை விஐபி 1 ஆக்கணும். விஐபி 1 ஆகணும். 2 விஐபி 1 அண்ட் $10,000 பிஸ்னஸ், இது 2 மேட்ச் ஆச்சுன்னா யூ ஆர் விஐபி 2. அப்போ எனக்கு என்ன சார் கிடைக்கும்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு லெவல் போனஸ் 30%ஆக கிடைக்கும். ஃபஸ்ட்டு லெவல் ட்ரேடிங் ப்ராஃபிட்டில் அவங்க ஏர்ன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு 30% கிடைக்கும். ரிமைனிங் எல்லாமே 10% தான். விஐபி 3 ஆகணும்.
$30,000 total volume, and you have to create 2 VIP2 in your 2 different legs. அப்ப என்ன சார் எனக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல எடுத்துனவங்க எல்லாருடைய இதுலேருந்து அவங்களுக்கு போகக்கூடிய ட்ரேடிங் ப்ராஃபிட்லேருந்து 40% ஆகும். எல்லாத்துக்கும் 10. இவ்வளவுதான். இதுக்கு ஒரு கேப் வச்சிருக்காங்க. யாருக்கு? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி ரெஃபரல் போனஸ் எடுக்கிறது மட்டும். அது வந்து இந்த இன்கம், போனஸ் இன்கம், ரெஃபரல் போனஸ் இன்கம் நீங்க எப்படி ஏர்ன் பண்ணலாம்னா உங்களுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலா விஐபி 2 ஆகும்போது 1:1. நீங்க $1000 இருந்தீங்கன்னா $1000 வரைக்கும் அஃபிலியேட் ரிவார்ட்ஸை ஏர்ன் பண்ணலாம். நீங்க $2000 இருந்தீங்கன்னா $2000 வரைக்கும். விஐபி 2 ஆகுறீங்க அப்படின்னா 2 டைம்ஸ். நீங்க $1000 இருக்கீங்கன்னா விஐபி 2 ஆகும்போது $2000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். விஐபி 3 ஆகும்போது 3 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா எல்லாரும் அவங்களுடைய பர்சனல் கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஆஸ் அ டீம் எல்லாரும் சேர்ந்து பியர் டு பியரில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஃபேண்டாஸ்டிக் மாடல். எல்லாரும் ஜெயிக்கிறது. ஏன்னா எல்லாரும் ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னா யூ நீட் ஒன்லி 2 people. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு வர பீப்புளை கூட லீடர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கீழே கீழே போட்டுப்போம். ஏன்னா இங்கே டெப்த்தை முதல்ல ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் வித்தை ஒர்க் பண்ணால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வில் பி மோர். அப்போ நீங்கள் ஒரு விஐபி 5 லெவல் போகிற வரைக்கும் டெப்த்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 6-7 லீடர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டீம் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் யுவர் டைரக்ட் ரெஃபரல்ஸ் மோர் பீப்புள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் பியூட்டிஃபுல்லாக வந்து நமக்கு இதை விஐபி 9 வரைக்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ த ரைட் டீம் சப்போர்ட் 4வது பார்க்கணும். 9M அகாடமி ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங், மென்டரிங் சிஸ்டம் ரொம்ப அருமையாக இருக்குது. நான் ஆக்சுவலி ஐ ஹவ் அட்டெண்டட் 4 செஷன் ஆஃப் சிங்கப்பூர் அஃபிஷியல் ட்ரைனர் ஃப்ரம் த கம்பெனி 4 செஷன் அட்டன் பண்ணேன். அங்கேருந்து தான் நான் நிறைய புரிஞ்சுட்டேன். அது இல்லாமல் M100 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அதில் என்னென்னா அஃபிஷியல் ட்ரைனர்ஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு 5 ஸ்ட்ராட்டஜிக் ட்ரைனிங் மாதிரியாக கொடுக்குறாங்க. அதை நம்ம அட்டென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு நோவா மைண்டை பற்றியும் 9M ஏஐ பற்றியும் கம்ப்ளீட் தரவு நாலேஜ் வந்துடும். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். பட் அந்த டேட் வந்து நான் சபரிமலைக்கு போகிற அந்த 3 நாள் டேட்டில் வந்துடுச்சு. ஸோ ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் தி நெக்ஸ்ட் பேட்ச். ஏன்னா 5 நாள் அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கை கண்டினியூஸாக அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா வி ஆர் தரவு வித் தி ப்ராஜெக்ட். ரொம்ப அருமையான ட்ரைனிங் கொடுத்து அதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் M100ன்னு சர்டிஃபை பண்ணி நம்மளை அந்த நாலேஜ் பேஸ்டு அகாடமி ட்ரைனிங்குள்ளே நம்மளை உள்ளே கொண்டு போய் இன்னும் பெரிய லெவலில் நமக்கு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை பற்றி, ஃபினான்ஷியல் ஏஐ பற்றிலாம் நமக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங் அண்ட் மென்டரிங் சிஸ்டம் ரொம்ப வேல்யூபுளான சிஸ்டம். Learn how to choose the right opportunity, master investment strategies and team building, build confidence, avoid mistakes, grow sustainability. இதை பற்றிலாம் அந்த M100 லீடர்ஷிப் 100ன்னு இப்போ நடத்துகிறாங்க. அதில் they are going to give a மைண்ட் பாக்லிங் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். சிங்கப்பூர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, யூஎஸ் கம்பெனி அசோசியேட்டட் வித் யூஎஸ் ஏஐ கொலம்பியா யூனிவர்சிட்டியோட வந்து ஏஐ லேப் வச்சு யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது இதனுடைய கேலிபர் இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், அது இல்லாமல் லேர்ன் பண்ணிக்கிறது ஒரு பக்கம். சக்ஸஸ் இஸ் நாட் லக், இட் இஸ் ஸ்கில். தட்ஸ் வை வி பில்ட் 9M அகாடமி, யுவர் பைலட் ஸ்கூல். ஸோ இந்த டீம் சப்போர்ட்டும் அவங்க ஃபேண்டாஸ்டிக்காக கொடுக்குறாங்க.
ஐம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இது மாதிரி ஒரு இதில் அசோசியேட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு. ஃபைன். ஸோ நம்ம 4வது இதுவும் பார்த்துட்டோம், டீம் சப்போர்ட் அண்டு எல்லாமே. அப்போ இந்த மாதிரி 9M சர்டிஃபைடு M100 ப்ரோக்ராமில் இந்த மாதிரி பிவின் பாலகிருஷ்ணன் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மென்டர் 100 அவார்ட் அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்து, கிறிஸ் சாங்கும் ஜானே ஃபெய்த்தியோ இவங்க தான், ஜானே வந்து தி ஹெட் ஆஃப் தி ட்ரைனிங் டீம், இவங்க சைன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க இதை அட்டன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அப்போ ஓவரால் கன்க்ளூஷன் 9MAA கம்பெனி credible leadership global compliances, product Novamind CEO of your mind, income plan transparent sustainable rewarding, ரொம்ப transparent, எப்போ வேணாலும் நீங்கள் பணத்தை எடுத்துன்னு வெளில வந்துடலாம். there is no locking period, nothing. நான் டெஸ்ட் பண்ணேன் சார், இல்லை நான் எவ்ரி 30 days ஒன்ஸுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எ ரிஸ்க் சார், நான் 30 நாளைக்கு ஒரு தடவை போட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கிறேன், ஃபைன். இல்லை 7 நாளைக்கு ஒரு தடவை போட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கிறேன், ஃபைன். 90 நாளைக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டு குவார்டர்லி ப்ராஃபிட் ஐ வில் மேக், ஃபைன். டீம் சப்போர்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 9M அகாடமி கைடிங் எவ்ரி ஸ்டெப், ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. 9MAA is not just a company, it's your opportunity to redefine your business and future. Believe it, இது வந்து ஒரு பெரிய விஷயம். Don't depend on luck, depend on skill. 9M Academy is your pilot school. Fine.